நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்து நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல் 34:18 என வாசிக்கின்றோம். உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிறார். அவருடைய காயங்களை கட்டுகின்றார். திருப்பாடல் 147:3 என வாசிக்கின்றோம். இந்த நாள்ல ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய்த்திரளும். ஏன் என்னுடைய உள்ளம் உடைந்து விட்டது, என்னிடமிருந்து உடைய முகத்தை மறைத்துக் கொள்ளாதையும், இல்லை என்றால் படுகுழிக்கு செல்வதில் ஒருவராகி விடுவேன். ஆண்டவர் நம்ம எந்த ஒரு சூழ்நிலை கைவிட மாட்டார். நாம் சோர்வுற்றாலும் மனம் உடைந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவரை பாருங்க, வாழ்வு தரக்கூடியவர், நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடத்தக்கூடியவர். சீராக் புத்தகம் 25:23 சோர்வுற்ற மனம், வாட்டமான முகம், உடைந்த உள்ளம் ஆகியவை கெட்ட மனைவியினால் வருகின்றன. தன்னுடைய கணவரை மகிழ்விக்காத மனைவி நலவிட்ட கைகளையும் வலிமையிட்டு முழங்கால்களையும் போன்றவள். உள்ளம் உடைந்தவருக்கு துயரங்களை கூட்டாதே, வறுமையில் உள்ளவருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய். சீராக் 4:3 வாசிக்கின்றோம். இருப்பினும் ஆண்டவர் மருந்து உரை தம்பால் ஈர்த்துக் கொள்கிறார். சீராக் 17:24 நான் வாசிக்கின்றோம். இந்த நேரம் முடிந்து போய் வந்திருக்கிறீர்களா, நொறுங்கி போய் வந்திருக்கிறீர்களா, கவலையோடு வந்திருக்கிறீர்களா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறீர்களா, இடர்பாட்டில் வந்திருக்கிறீர்களா? நீங்க இருக்கிற இடத்துல தாழ்ந்து பணிந்து உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே வந்திருக்கிறேன், இது என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். தாழ்ந்து பணிந்து இந்த நாள்ல அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடத்தே, அடியோ வாழ்ந்தின் துணை செய்தி, அன்பின் தேவன கருணையிலே. அற்புதமாக எம்மை படைத்தீர், நற்பர நீரை எம்மை மீட்டீர். கூப்புடன் அப்ப ரச குணத்தில் எப்பொழுது வாழ் இறைவனானி, எத்தனை வழிகளில் முதன்பை என்பித்தவனி ஆட்கொண்டே ஆட்கொண்டே ஆட்கொண்டே. அற்புதமாக எம்மை படைத்தீ, தற்பர நீரே எம்மை மீட்டி, குணத்தில் எப்பொழுதும் இறைவனானி, எத்தனை வழிகள்
பேசுகிற மதில், கனிவுடன் தினமைமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாச மதில், நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ்த்திரு அவையும் யாவரும் வாழ தயை புரிவேன். யாவரும் வாழ தயை புரிவேன். தயை புரிவேன். கல்வாரி மலையில் சிகரமதில், கனிவுடன் தினமெமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில், நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவேன். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றை விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறார். விண்ணரசு அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். அன்புக்குள்ளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்வின் பொக்கிஷமான ஆண்டவர் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எது? நம்முடைய வாழ்வின் விலை மதிக்க முடியாத புதையல் எது? நல்ல நண்பர்கள் புதையலை போன்று என்று சொல்வார்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர் போன்றவர்கள் என்கிறது சீராக் ஜானூல். சீராக் ஜானம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானம் புதையலை போன்றது. நீதிமொழிகள் புத்தகம் 2:4 செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தீண்டு. இந்த ஞானம் புதையலை போன்றது. நற்பெயர் புதையலை போன்றது. சீராக் ஞானம் 41:12 உன் பெயரை பற்றி அக்கறை கொள், 1000 பெரிய பொற்புதல்களை விட உனக்கு அது நிலைத்து நிற்கும். சீராக் ஞானம் 40:18 விண்ணரசு புதையலை போன்றது. இயேசு சொன்ன அந்த உவமையிலே விண்ணரசு புதையலை போன்றது. அதை கண்டுபிடிக்கிறவர் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அதை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார். புதையலை கண்டுபிடிப்பவருடைய வாழ்க்கை இனிமையானது. சீராக் ஞானம் 40:18 நான் வாசிக்கின்றோம். திருவிவிலியம் காட்டக்கூடிய இந்த புதையல் யார்? அன்புக்குள்ளே, இயேசுதான் நம்முடைய வாழ்வின் புதையல். இயேசுவை நம்முடைய வாழ்வில் நாம் இறுக்கமா பற்றி கொண்டோம் என்றால், இயேசுவை சிக்கன நாம் பிடித்து கொண்டோம் என்றால், எல்லாமே நமக்கு சேர்த்து கொடுப்பார். நம்முடைய வாழ்வில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்வில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த நேரம் நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வமாக இருக்கிற, நம்முடைய வாழ்வின் பொக்கிஷமாக, நம்முடைய வாழ்வின் புதையலாக இருக்கிற இயேசுவை பற்றி கொள்வோம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன துன்பம், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யும் ஐயா. வல்லமை நிறைந்தவரே, உன் வரங்களால் நிரப்பும் ஐயா. கண்ணீரோடு கேட்கிறேன், கருணையோடு வேண்டுகிறேன். கருணை மழை பொழியுங்க ஆண்டவரே, கருணை மழை பொழியுங்க ஆண்டவரே. பார்வையற்றோர் பார்க்கட்டும், காது கேட்காதவங்க கேட்கணும், பூமியர் பேசணும், முடவர் எழுந்து நடக்கணும், வாய் பேச முடியாதவங்க பேசணும். தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஆஜிவிங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆஜிவிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆஜிவிங்க. நம்முடைய வாழ்வின் பொக்கிஷமாம் இயேசு ஆண்டவர், நம்முடைய வாழ்வின் புதையலாம் இயேசு ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம் பக்தியோடு பாடுவோம். அதிசயம் செய்பவரே.
எனக்கு அற்புதங்கள் செய்யும் ஐயா என்ற பாடலை பாடி ஜெபிப்போம். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களால் நிரப்புமையா. அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீர் வரங்களா நிரப்புமையா. கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கருணை மாலை பொழியுமையா, கருணை மாலை பொழியுமையா. சேர்ந்து பாடுவோம். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீர் வரங்களா நிரப்புமையா. பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கணும், காது கேளாதோ செவிகள் கேட்கணும். பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கணும், காது கேளாதோ செவிகள் கேட்கணும். வாய் பேசாதோ மகிழ்ந்து பாடணும், வாய் பேசாதோ மகிழ்ந்து பாடணும். நொறுங்கிய இதயம் உறுதியை அடையணும், நொறுங்கிய இதயம் உறுதியை அடையணும். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, மரங்களா நிரப்புமையா.
தளர்ந்து போன கைகள் நீயங்கனும் தள்ளாடும் முழங்கால்கள் உறுதி அடையனும் தளர்ந்து போன கைகள் இயங்கனும் தள்ளாடும் முழங்கால்கள் உறுதி அடையனும் ஊனமுற்றோ எழுந்து நடக்கணும் ஊனமுற்றோ எழுந்து நடக்கணும் துன்பமும் துயரமும் சுகமாறணும் துன்பமும் துயரமும் சுகமாறணும் அதிசயம் செய்பவரே எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா ஆண்டவரே வல்லமை நிறைந்தவரே என் தேவனே மரங்களால் நிரப்புமையா நோயும் பேயும் என்னை விட்டு விலகணும் முறிந்த உறவுகள் ஒன்றாய் சேரணும் நோயும் பேயும் என்னை விட்டு விலகணும் முறிந்த உறவுகள் ஒன்றா சேரணும் வாழ்விழந்தோ துணை நாடனும் வாழ்விழந்தோ துணை நாடனும் நிம்மதி இழந்தோ அமைதியார் வாழணும் நிம்மதி இழந்தோ அமைதியார் வாழணும் அதிசயம் செய்பவரே ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுமையா வல்லமை நிறைந்தவரே நீ மரங்களா நிரப்புமையா அதிசயம் செய்பவரே எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா வல்லமை நிறைந்தவரே நீ வரங்களா நிரப்புமையா கண்ணீரோடு கேட்கிறேன் கவலையோடு வேண்டுகிறேன் கண்ணீரோடு கேட்கிறேன் கவலையோடு வேண்டுகிறேன் கருணை மழை பொழியுமையா கருணை மழை பொழியுமையா உலகத்தமாக
அதிசயம் செய்யும் ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களால் நிரப்புமையா. அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களால் நிரப்புமையா. அதிசயம் செய்பவரே, நீர் அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீர் வரங்களால் நிரப்புமையா. நீர் வரங்களால் நிரப்புமையா. இயேசு ஆண்டவர் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். நாம அவரோடு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வின் பொக்கிஷமா இருக்கிற இயேசு ஆண்டவர் இன்று தன்னுடைய சிறப்பு ஆசி நமக்கு தர விரும்புகிறார். மாண்பீரியத்தை பாடி ஆண்டோடைய சிறப்பு ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.